உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ராகி தோசை எப்படி மொறு மொறுன்னு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப கேழ்வரகு தோசை செய்யறதுக்கு ஒரு 3/4 டம்ளர், ஒரு 150 கிராம் கேழ்வரகு ஊற வச்சிருக்கேன். அதுல ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு அதுக்கு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டம்ளர், அதே டம்ளர்ல எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. 1/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தூசி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிடுங்க. ஏன்னா கேழ்வரகுல தூசி இருக்கும். அதனால நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவி ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த தூசி எல்லாம் இருக்கு பாருங்க, இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இதை நல்லா நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறையா ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான்றனால மிக்சியிலே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருச்சு பாருங்கள். ஒரு தடவை எடுத்துக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இதில் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அந்த மிக்சி இதெல்லாம் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு கையில் நல்லா நல்லா கலக்கி கரைச்சி வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும். இதில் நீங்கள் சோடா மாவு அதெல்லாம் ஒன்றும் சேர்க்க வேணாம். இந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் சேர்க்கவே வேணாம். இதுவே தோசை நல்லாவே இருக்கும். நல்லா புளிச்சு வந்துடும். இந்த மாதிரி கையில் கரைச்சி வைக்கும்போது இந்த மாதிரி இதை கரைச்சி நைட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் ஊற்ற தோசை நல்லாயிருக்கும். ஒரு 7-8 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஓரளவு பொங்கி வந்திருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு மேலே பொங்கி இருக்கு பாருங்க. இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இப்போ திருப்பி நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ கரைச்சா நமக்கு போதுமான அளவு தண்ணி கரெக்டாக தான் இருக்கு. அதனால எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுலையே நம்ம தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு இரும்பு கல் போட்டிருக்கேன். அதில் நல்லா கொஞ்சம் பெருசாக ஊற்றலான்னு. நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் கூட ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்ல இழுக்கவும் வரும், நல்லா நெய்ஸாகவும் ஊற்றலாம். அதுக்காக போட்டிருக்கேன் நான். இதில் இந்த மாதிரி 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஊற்ற முன்னாடி கொஞ்சம் வெங்காயம் தேய்ச்சி ஊற்றிட்டிங்கன்னா தோசையை கொஞ்சம் நல்லா எடுக்க வந்துடும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்படி ஓரத்தெல்லாம் கொஞ்சம் மெல்ல திருப்பி விடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஊற்ற ஊற்ற அது கரெக்டாக வந்துடும் தோசை. நல்லா எண்ணெய் ரொம்ப நெய்ஸாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும். இது இந்த ரவை தோசையெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நெய்ஸாகவும் ஊற்ற முடியும். இது கேழ்வரகு தோசை சொல்லுவாங்க, ஒரு சிலர் ராகி தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். இது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். மாவை கரைச்சி ஊற்றுறத விட நீங்கள் இந்த மாதிரி கேழ்வரகை ஊற வச்சு தோசை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் கேழ்வரகு மாவு வாங்கி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ஊற வச்சு அரைச்சி ஊற்றி பாருங்கள். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால நம்ம வாரத்தில் ஒரு தடவை கூட ஊற்றலாம், எப்போது தோசை ஊற்றுறதுக்கு. இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நல்லா இழுத்துக்கலாம். நல்லா இழுக்கிறதுக்கு வரும் ஈஸியாக. எவ்வளோ உங்களுக்கு நைஸாக இழுத்து ஊற்ற வருதோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, நல்லாவே வரும். இப்போ அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, போதும். கொஞ்சம் இதே மாதிரி ஓரத்தை எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா தோசை வந்துடும். இது கொஞ்சம் இது கூட நல்ல காரமாக தக்காளி சட்னி, பூண்டு சட்னி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது இந்த தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒன்றும் சிரமம் இல்லை. எல்லா தோசையும் மாதிரி தான். நான் முதல் நாள் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா காலையில் ஊற்ற ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு ராகி தோசை 2ம் ஊற்றிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. பாக்கி எல்லா மாவுலையும் அது மாதிரி ஊற்றி எடுத்துக்குவோம் நம்ம.
இப்போ இதை நம்ம பூண்டு சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ராகி தோசையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.